பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு அற்புதமான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 22வது வசனம். வேதம் நமக்கு இவ்வளவாய் வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அற்புதமா சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனா இருந்தான். அப்ப அவங்களோட வயசு எவ்வளோன்னு பார்த்தா 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்க எப்படி சுகமானாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம தெளிவா அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1லிருந்து நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். கரெக்டா பிரேயர் டைமுக்கு பேதுரும் யோவானும் எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கு போறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாவே பிறந்த ஒரு மனுஷன் தான் அந்த 40 வயசுக்கு மேலேயே இருக்கிறாங்க. அந்த அவருடைய வயசு என்னன்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, 40 வயசுக்கு மேலே இருக்கு. சப்பானியாவே இருக்கிறாரு. சப்பானின்னா எல்லாருக்கும் தெரியல, கை காலெல்லாம் ரொம்ப சூம்பி போய் எப்படி ஒரு மாதிரி இருக்கும்ல, கை காலெல்லாம் நடக்க முடியாம அப்படியே இருக்கும். அப்ப அவங்கள கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்ச்சோடைய வாசல்ல அலங்கார வாசலண்டையில சுமந்து கொண்டு அதை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு பொருளை போல தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். தேவாலயத்துல அப்பதான் உள்ள போறாங்க. பேதுரும் யோவான்னா எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பாவுடைய சீஷர்கள். இவங்க 2 பேரும் தேவாலயத்துக்கு போகும்போது உற்று பார்க்கறாரு. அப்ப பிச்சை கேட்கிறாரு. அந்த சப்பானியா இருக்கிறவர் பார்த்துட்டு பிச்சை கேட்கிறாரு. பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். இவங்க நினைச்சிட்டு இருந்த சப்பானி என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு 2 பேரும் சூப்பரா வர்றாங்க, நம்ம அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும், பணம் கிடைக்கும் நல்லா அப்படின்னு தான் நினைச்சு பார்த்தது. ஆனா பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்க்கறாங்க. என்னது இப்படி இருக்கிறாங்களே அப்படி பார்த்துட்டு உடனே என்ன அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்கள் நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். உடனே பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, நான் இப்போ என்னிடத்துல உள்ளதை உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த சப்பானியா பிறந்த அந்த மனுஷனை தூக்கி பிடிச்ச உடனேயே என்ன நடந்துச்சுன்னா கை காலெல்லாம் பெலன் கொண்டு எல்லாமே நல்லா சூப்பரா நார்மலாகி என்ன ஆணுச்சு, சூப்பரா ஆணுச்சு. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். ஆமென், அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் சப்பானியா இருந்த அந்த மனுஷன் தேவாலயத்து வாசல்ல பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் இருந்தாரு. ஆனா அவங்களுக்கு சுகமானோனையே குதித்து எழுந்து அப்படியே ஜம்ப் பண்ணி நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க. சப்பானிக்கு அவருக்கு எவ்வளோ ஆசையா இருந்திருக்கும். எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்களே, அப்ப பார்த்துருப்பார்ல, எல்லாரும் தேவாலயத்துக்குள்ள போய் ஆராதிக்கிறாங்களே தேவனை, நம்ம மாத்திரம் பிச்சை கேட்டுட்டு எவ்வளோ நாள் தான் இருப்போம்னு ஒருவேளை நினைச்சு கொண்டிருக்கலாம்ல. ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த சப்பானிக்கும் ஒரு லைஃப் கொடுக்க சீஷர்கள் வந்தாங்க. யோவானு பேதுரும் இயேசுங்கிற நாமத்தினால சொல்லி அவங்களை சுகமாக்குனாங்க. அப்ப அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசலடியில்
பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவங்களுக்கு பிரமிப்பு உண்டாயிடுச்சு. என்னடா அது, இவ்வளோ நாள் அந்த வாசல்ல பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த ஒரு மனுஷனா இன்னைக்கு இவ்வளோ நடந்து தேவனை துதிச்சு கொண்டு போறானே, எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவை யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்துல ஓடி வர்றாங்க. எல்லாரும் ஓடி வர்றாங்க. என்ன நடந்துச்சு இங்க? இவ்வளோ நாளாக நாங்கள் சப்பானியா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி இந்த கைகால் சுகமானுச்சு, எப்படி நார்மலா நடக்க முடியுது, எப்படி குதிக்க முடியுது, தேவனை மகிமைப்படுத்த முடியுது, என்ன ஆச்சரியம்னு சொல்லிட்டு இதை சுகமாக்குன இவங்களை நோக்கி பார்க்குறாங்க. அப்ப பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியிலனாவது எங்கள் சுய புத்தியிலனாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்க. எங்க சுய சக்தினாலேயும் இல்லை, சுய பக்தினாலேயும் இல்லை, இது இயேசுங்கிற நாமத்தினால சுகம் உண்டானுச்சு அப்படின்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அப்ப பிரியமான தேவ ஜனமே, அப்ப யோவான் பேதுருவை போல நம்மளும் சர்ச்சுக்கு போகும்போது மாத்திரம் இல்லை, எல்லா சூழ்நிலையும் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அவங்களை சுகமாக்குற வல்லமையை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரம் இல்லை, அப்படிப்பட்ட அற்புதங்கள் வரங்களும் வல்லமைகளும் நம்ம மூலமா செயல்படும் போது நாம எப்படி இருக்கணும்? அப்ப நம்மளை நம்ம பிரஸ்தாபப்படுத்தாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே பிரஸ்தாபப்படுத்தவர்களாய் ஒவ்வொரு மாறணும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா.